ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சொந்த வீட்டில் இருந்து வாடகை வீட்டுக்கு போகிறது ரொம்ப கொடுமை. அதுலேயும் கொடுமை வாடகை வீட்டில் போயிட்டு சொந்த வீட்டை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணுறது பயங்கர கொடுமை. அப்படி தான் எனக்கும் ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. சொந்த வீட்டில் இருக்க முடியாதுன்றதுக்காக சரி வாடகை வீடு போகலான்னு சொல்லிட்டு நானும் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நான் வாடகை வீடை தேடிட்டு இருக்கேன். ஒரு வீடு கூட எனக்கு பிடிக்கவே இல்லை, செட்டும் ஆகலை. நான் இந்த 1.5 வருஷத்தில் வீடு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 10 வீடு தான், ஒன்றுமே நல்லா இல்லை. கடைசியாக இந்த வீட்டை நான் பார்த்தேன். இந்த வீடு புதுசாக கட்டின வீடு தான். இதை பார்க்கும்போது பரவாயில்ல, பிடிச்சிருந்தது. இந்த வீடு தான் பார்க்கவே நல்லா அழகாக இருந்தது. சரி சொல்லிட்டு ஓரளவுக்கு மனசு இது வீட்டுக்கே போகலான்னு நினச்சிட்டா இருந்தோம். ஆனால் என்னாச்சு, சரி வேண்டாம் சொந்த வீட்டிலே இருந்துடலான்னு சொல்லிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஜுரம் வந்துடுச்சு. ஏன்னா ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு தூரம், வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு 2 டைம்ஸ் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் விட வேண்டிய சுச்சுவேஷன். அதனால் வீடு கண்டிப்பாக மாறியே ஆகணும். என் ஹஸ்பண்டோட ஹெல்த் தூக்கம் இல்லாமல் ரொம்ப மோசமாயிடுச்சு. என் ஹஸ்பண்டுக்காக சரி போட்டோன்னு சொல்லிட்டு உடனடியாக இந்த வீட்டுக்கு தான் நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். இந்த வீட்டுக்கு ரெண்ட் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது கெஸ்ஸஸ் இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கடைசியாக நான் சொல்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் நான் ஹோம் டூர் போடும்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் இந்த வீட்டோட வாடகை எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன். ஃபைனலாக இந்த வீட்டை தான் டிசைட் பண்ணி குடியும் ஏறியாச்சு.